வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சமீபத்தில் ஒரு பெண்கள் மாநாட்டிற்கு நான் பேச அழைக்கப்பட்டிருந்த போது, என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று என்னை கேட்டார்கள். நான் ஸ்திரீயே அப்படின்னு போட்டு ஒரு 3 டாட் வச்சுருங்க, ஸ்திரீகள் மத்தியில் தானே பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே போயும் அந்த பெண்கள் மாநாட்டில் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே என்று அழைத்த 7 இடங்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். 7 இடங்கள் நானே சொல்லுங்கன்னு சரியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியல. ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. ஸ்திரீயே, நான் சொல்லுவதை நம்பு. ஸ்திரீயே, உன் பலவீனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டாய். ஸ்திரீயே, உன் மீது குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஸ்திரீயே, அதோ உன் மகன். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இது 7 இடமும் நமக்கு தெரியும். இந்த 7 இடமும் வெவ்வேறு பெண்களுக்கு சொல்லப்பட்ட பதில். வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு பெண்களுக்கு வெவ்வேறு நிகழ்வில் சொல்லப்பட்ட விடை அல்லது வாசகம். ஆனால் இந்த 7த்தையும் ஒன்றா படித்து பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு அல்லது வாசிக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு செய்தி இதற்குள் அடங்கி இருக்கிறது என்று சின்ன சின்ன வெளிச்சம் ஸ்டைலில் ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்னால் சொல்ல விரும்புகிறேன். இந்த 7ம் வெவ்வேறு சூழலில் ஸ்திரீயே என்று அழைத்து சொல்லப்பட்ட வாசகங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை ஒன்றா சேர்த்து சொல்லி பாருங்கள். ஒரு பெண் ரொம்ப கவலையாக, ஐயா எனக்கு இன்னும் நடக்கலை, எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லைன்னு சொன்னால், ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறார். சரி சாமி, உங்கள் வேலை வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன்னு சொன்னால், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்கிறார். அப்படியா சாமி, என் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னால், ஸ்திரீயே, நான் சொல்லுவதை நம்பு அப்படின்னு சொல்கிறார். நம்புனா கூட சாமி, சில நேரங்களில் கஷ்டமாக ஆயிடுது சாமி, வருத்தமாக ஆயிடுது சாமி, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கலையேன்னு கவலையாயிடுது சுவாமி. ஸ்திரீயே, உன் பலவீனங்களிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாயின்னு சொல்கிறார். அப்படியா, நான் பலவீனம் விடுவிக்கப்பட்டாய்னா, அது வரைக்கும் என் பலவீனங்களை பார்த்து என்னை ஏளனம் பண்ணவங்களை பார்த்து சொல்றார். ஸ்திரீயே, உன் மீது குற்றம் சாட்டினவர்கள் எங்க? உன்னை ஏளனமா பார்த்தவங்க எங்கன்னு கேட்கிறார். சாமி, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, ஆனால் எனக்கு யார் சாமி? ஸ்திரீயே, அதோ உன் மகன். நான் எந்த சூழலிலும் உனக்காக ஒரு ஆளை நான் நியமிச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்றார். அப்படி நியமிச்ச பிறகும் நம்ம வருத்தப்பட்டுமா? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இன்னும் ஏன் அழுகுற? நான் தான் உனக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டு போறேனே, உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேனே, காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்ன்னு சொல்கிறார். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் ஒரே பெண்ணுக்கான செய்தியாக கூட இருக்குல்ல. வெவ்வேறு சூழலில் சொல்லப்பட்ட இந்த ஸ்திரீயே வாசகங்களை வரிசைப்படுத்தி எழுதி ஒரு பெண் வாசித்து பார்த்தால் அவளுக்கான ஒட்டுமொத்த பாடத்தையும் இந்த வரிசையின் ஒழுங்குக்குள் ஒளிந்திருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.